ஓம் சாந்தி 19/1/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நாம் தான் தேவதைகளாக ஆகின்றோம். பிராமணர்களாகிய நமக்கு தான் தந்தையின் சிரேஷ்ட வழி கிடைக்கின்றது என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா முழு உலகத்துக்கும் தந்தை நன்மை செய்ய வந்திருக்காரு. ஆனாலும் அவர்கள்லாம் இன்னும் அறியாமையில் இருக்காங்க. நாம் சூத்திரர்லேருந்து பிராமணர் ஆகிட்டோம். இப்போ பிராமணர்லேருந்து நாம் இந்த தந்தையினுடைய சிரேஷ்ட வழி மூலமாக நம்ம தேவதை ஆக போகிறோம். அந்த ஒரு நஷா, அந்த ஆன்மீக போதை என்பது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, யாருக்கு புது ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆர்வம் மற்றும் போதை இருக்க வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, இள ரத்தம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அதுபோல் பாபா சொல்கிறார், யாருக்கு இந்த புது ரத்தம் ஓடிட்டுருக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்வம் மற்றும் போதை இருக்கணும்னு கேள்வி கேட்குறார். பதில், இந்த உலகம் பழைய இரும்பு யுகமாக மாறிவிட்டது. இந்த இரும்பு யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றுவதற்கு, அதாவது பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய அந்த சேவை செய்வதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். இள ரத்தம் புது ரத்தம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்வம் இருக்கணும், இந்த இரும்பு யுகத்தை தங்க யுகமாக மாற்றுவதற்கான சேவை செய்வதற்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கன்னிகைகளுக்கு புது ரத்தம் இருக்கிறது எனில் தன் போன்று உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். சேவையினுடைய போதையை நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை இருக்க வேண்டும். தன்னை போன்று மற்றவர்களையும் மாற்றுவதற்கு உங்களுக்கு ஆர்வமும் இருக்கணும், அந்த போதையும் நிலையாக இருக்கணும். சொற்பொழிவு கூட ஆர்வத்தோட விருப்பத்தோட நஷாவோட நீங்கள் சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாடல் இரவு நேர பயணியே. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாட்டின் பொருளை புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் காரிருள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் கிரீடம் அணியும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு தான் அமர்ந்திருக்கீங்க. மனிதரிலிருந்து தேவதை ஆகக்கூடிய லட்சியமும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எருமை, அதாவது சன்னியாசிகள் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களாம். நீங்கள் உங்களை எருமை மாடு என்று நினைத்தால் எருமை மாடாகவே ஆகிவிடுவீர்கள் என்று சன்னியாசிகள் கூறுவார். அது பக்தி மார்க்கத்தினுடைய உதாரணம். ஒரு சன்னியாசி ஒருவரை தன்னை எருமையாக உணருங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் தன்னை எருமையாகவே உணர்ந்து அந்த மாதிரியான குணாதிசயங்கள் அதுவாகவே தன்னை நினச்சிக்கிட்டாராம். அதே போல் இங்கே இது உதாரணம் தான் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். எப்படி ராமர் குரங்கு படையை பயன்படுத்தினார் என்ற உதாரணமும் இருக்குது இல்லையா, அதே போன்று தான் அந்த சன்னியாசி எருமை மாடாக உணருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த உதாரணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எதுக்கு பாபா இங்கே சொல்ல வராருன்னா, அந்த சன்னியாசி ஒருவரை எப்படி தன்னை எருமைன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரோ, அதே போல் தான் இங்கே பாபா குழந்தைகளை நீங்கள்லாம் யார், டபுள் கிரீடம் அணிந்த தேவதைகள் அப்படின்றத பாபா நினைவூட்டுறாரு. அவர் எப்படி தன்னை எருமைன்னு நினச்சி அதுவாகவே உணர்வு பூர்வமாக மாறினாரோ, அதே போல் நீங்கள் கூட தன்னை இரட்டை கிரீடம் அணிந்த தேவதை அந்த ஒரு உணர்வை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் தான் டபுள் கிரீடம் அணிந்த தேவி தேவதைகளாக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பள்ளியில் படிக்கின்றனர் எனில் நான் இந்த கல்வியை கற்று டாக்டராக இன்ஜினியராக ஆவேன் என்று கூறுவார்கள். அதே போன்று தான் நாமும் இந்த படிப்பின் மூலமாக தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தை விட்டதும் நமது தலையில் கிரீடம் வந்துவிடும். இது மிகவும் அசுத்தமான சீச்சி உலகமாகும். புது உலகம் முதல் தரமான உலகமாகும். பழைய உலகம் முற்றிலும் 3ஆம் தர உலகமாக இருக்கிறது. இது அழியப் போகுது. புது உலகிற்கு எஜமானராக ஆக்கக்கூடியவர் அவசியம் உலகை படைக்கக்கூடியவராக தான் இருப்பார். வேறு யாரும் கல்வியை கற்பிக்க முடியாது. சிவபாபா தான் உங்களுக்கு கற்பிக்கிறார். முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆகிவிட்டால் வேறு என்ன வேண்டும்? பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் முழுசாக ஆத்ம அபிமானி ஆகிட்டிங்கன்னா வேறு எதுவும் தேவையில்லை. பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுட்டு தாரணையில் கொண்டு வர முடியுன்றார்.
இப்போ நீங்கள் பிராமணர் ஆயிட்டீங்க, நீங்கள் தான் தேவதையாக ஆக போகிறீங்க, அதற்கான முயற்சி தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கிருஷ்ணரை கூட பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எப்போ செல்வோம் என்பது யாருக்கும் தெரியாது. பகவான் பக்தியின் பலனை கொடுப்பார் என்று நினைத்து பக்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதலில் உங்களுக்குள் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். முதல்ல பகவான் யார், நமக்கு யார் கற்பிக்கிறார், இது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவினுடைய வழியாகும். இதில் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும். நீங்கள் முதல்ல நம்பிக்கைக்குரியவராகி பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும், கீதையின் பகவான் யார், இந்த கீதை பாடத்தை யார் நமக்கு கற்பிக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றார். சிவபாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு இது தெரியவில்லையோ அவர்கள் எப்படி சிரேஷ்டமாக ஆக முடியும்? சிவபாபா தான் இந்த ஸ்ரீமத் எனக்கு கொடுக்குறாருன்றதை யார் புரிஞ்சிக்கலையோ அவங்க எப்படி உயர்ந்தவராக ஆக முடியும்? இவ்வளவு பிராமணர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவத்தந்தையினுடைய வழிப்படி பிராமணர்கள் நடக்கிறாங்க. பரமாத்மாவின் வழி தான் சிரேஷ்டமானவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக்குது. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களது புத்தியில் தான் பாபா சொல்லக்கூடிய ஞானம் பதியும். இல்லையெனில் எதையுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ அப்பொழுது குஷி அடைந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் அறியாமலேயே இருக்கின்றனர். இவர் யார் என்பது அவர்களுக்கு என்ன தெரியும்? அதனால தான் பாபா யாரையும் சந்திப்பது கிடையாது. அவர்கள் தனது வழியை உருவாக்கி கொள்வர். ஸ்ரீமத்தை அறியாத காரணத்தினால மற்றவர்களுக்கும் தன்னுடைய வழியை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பாபாவை சரியாக புரிஞ்சிக்காதவங்கள சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். 5000 ஆண்டிற்கு முன்பு போல பாபா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. யார் அறியவில்லையோ அவர்கள் இவ்வாறு பதிலளிக்க முடியாது. பாபா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல் இப்போ நீங்கள் எங்களுக்காக வந்திருக்கீங்கன்றதை இந்த புரிஞ்சிக்காத குழந்தைங்கள்லாம் சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு படிப்பின் போதை அதிகமாக இருக்க வேண்டும். இது மிக உயர்ந்த கல்வி. ஆனால் மாயா கூட அதிக எதிர்ப்பு காண்பிக்கிறது. நம் தலை மீது இரட்டை கிரீடம் வரும்படியான கல்வியை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு இரட்டை கிரீடாதாரிகளாக தான் இருப்போம். ஆக அதற்கு அப்பேற்பட்ட ஒரு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஆச்சரியமானது! லக்ஷ்மி நாராயணர் கோயிலுக்கு கூட போங்க, அந்த பூஜாரிகளுக்கு கூட நீங்கள் புரிய வைங்க. பாபா சதா புரிய வச்சிட்ருக்கார். பிறகு அவர்களும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகளுக்கு போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பூஜாரிகள் கூட புரிய வைப்பாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி பதவி அடைஞ்சாங்க, இவர்கள் உலகிற்கு எப்படி எஜமானர்களாக ஆனாங்க, இவ்வாறெல்லாம் அமர்ந்து புரிய வைக்கிற போது பூஜாரிகளுக்கு கூட புகழ் கிடைச்சிடும். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு ராஜ்யம் எப்படி கிடைத்தது என்பதை நாம் உங்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்று நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்து பாபா சொல்கிறாரு, நான் இது போல் ஆக போகிறேன். அந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? தனது நிகழ்கால சித்திரம் மற்றும் ராஜ்யத்தினுடைய சித்திரம் இங்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஃபோட்டோ எடுத்துக்குங்க. உங்களுடைய இப்போதைய சரீரத்தினுடைய அந்த ஃபோட்டோ மற்றும் எதிர்கால தேவதை அந்த ராஜ்யத்தினுடைய சித்திரத்தினுடைய ஃபோட்டோ, இது ரெண்டையும் எடுத்துக்குங்க. கீழே உங்களுடைய சித்திரம், மேலே ராஜ்யத்தின் தேவதைகளின் உலகத்தினுடைய அந்த சித்திரம் இருக்கணும். அதுக்கு மேலே சிவபாபா. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒன்றும் அவ்வளோவா செலவாகாது. ராஜ்ய அலங்காரம் உடனே செஞ்சுக்க முடியும். ஆக நான் தான் அது போல் தேவதையாக ஆகிறேன் என்ற நினைவு கூட உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம். மேலே சிவபாபாவை வைங்க. இந்த சித்திரத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிறீங்க இல்லையா? ஆக இந்த சரீரத்தை விடுத்து நாம் தான் அந்த தேவதையாக ஆக போகிறோம் அப்படின்றத அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். நாம் இப்பொழுது இந்த ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு முன்னேறுவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். மேலே சிவனுடைய சித்திரம், பிறகு ராஜ்ய சித்திரம், கீழே உங்களுடைய சாதாரண சித்திரம். இதை நீங்கள் ரெடி பண்ணி மாட்டிக்குங்க அப்படின்னு சொல்கிறார்.
சிவபாபாவிடமிருந்து நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு தேவதைகளாக இரட்டை கிரீடாதாரிகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். ஃபோட்டோ வைத்திருந்தால் அதை பார்த்து யாராவது கேட்கிற பொழுது நமக்கு கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார் என்று நீங்கள் கூட சொல்லலாம். ஃபோட்டோவை பார்த்ததும் குழந்தைகளுக்கு போதையும் ஏறும். கடைகளிலும் கூட இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். பக்தி மார்க்கத்தில் பாபா நாராயணருடைய சித்திரத்தை வச்சுருந்தார், தன்னுடைய பாக்கெட்லேயும் வச்சுருப்பாராம். நீங்களும் கூட தன்னுடைய ஃபோட்டோவை அதே போல் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் தான் தேவதையாக ஆயிட்டிருக்கேன், அந்த நினைவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்யும் உபாயத்தை நீங்கள் தேட வேண்டும். தந்தையை மறந்து விடும்பொழுது தானே கீழே விழுறீங்க. இப்படியெல்லாம் பாபா என் பாபாவை நினைவு செய்கிறதுக்கும் பாபா நம்ம கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை நம்ம நினைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம வச்சுக்கும் போது அதை பார்க்கும்போதெல்லாம் நினைவு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உபாயத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன்ல, இந்த வழிமுறைகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பாபா நினைவில் வந்துக்கிட்டே இருப்பார். பாபா நமக்கு என்ன பிராப்தி கொடுக்க வந்தாரோ அது கூட நினைவில் வந்துட்டுருக்கும். நான் என்ன முயற்சி செய்யணும் இப்போ, அதெல்லாம் உங்களுக்கு நினைவில் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் விழுந்துருவீங்க. பாபாவை மறந்துட்டிங்கன்னா மாயா அவங்கள விழ வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் விகாரத்திலே விழுந்துடுறாங்க. இப்பொழுது என்னால் இந்த தேவதையாக ஆக முடியாது அப்படின்னு அவங்களுக்கே தோணுது. அப்பேற்பட்டவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நான் எப்படி தேவதை ஆக முடியும்? விகாரத்தில் விழக்கூடியவரின் ஃபோட்டோவை கூட எடுத்துக்குங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர் கிடையாதுன்னு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. உங்களது பாஸ்போர்ட் முடிவடைந்து விட்டது, நான் விழுந்து விட்டேன் என்று சுயம் உணரவும் செய்கின்றார்கள். அப்படியானால் நான் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? நாரதருடைய உதாரணம் கூட கொடுக்கப்படுது இல்லையா? நீ லக்ஷ்மியை மனமுடிக்க தகுதி உனக்கு இருக்கா, நீ போய் உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அவருடைய முகம் எப்படி தெரியுது? குரங்கு போல் தெரியுது. அப்போ தனக்குள்ள அவருடைய அகத்தில் அவர் அகங்காரம், நான் பிரம்மச்சரியத்தில் நான் தான் சிறந்தவன் அப்படின்ற ஒரு அகங்காரம் அவருக்கு இருக்கும். அது குரங்கினுடைய தோற்றத்தை கண்ணாடியில் வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ லக்ஷ்மியை மனம் முடிக்க அவருக்கு தகுதி இல்லை என்பது தெரிஞ்சுது. அதே போல் தான் இங்கேயும் கூட இப்படி விகாரத்தில் விழுந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும், தேவதையாக ஆக முடியும்? அப்போ இதெல்லாம் தனக்குத்தானே புரிந்து திருத்தி கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்றார். பாபா அனைத்து யுக்திகளையும் சொல்கிறாரு, ஆனால் நம்பிக்கை வைக்க வேண்டும். விகாரத்தின் போதை ஏற்படுகின்ற பொழுது நான் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடாதாரியாக எப்படி ஆக முடியும் என்று நீங்களே புரிஞ்சுக்கங்க. இதில் ரொம்ப முயற்சி செய்யணும். இந்தந்த யுக்திகளை உருவாக்குங்கள் மற்றும் அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள் என்று பாபாவும் புரிய வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் சிரேஷ்டாச்சாரிகளாக ஆக்குவதற்கு வருகின்ற பொழுது அனைவரும் கீழான நிலையில் இருக்கின்றனர். அனைவருக்கும் நான் நன்மை செய்கின்றேன். சாது சந்நியாசி போன்ற அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக தான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு பகவான் அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். மனிதர்கள் எவ்வளோ கல் புத்தி உடையவர்களாக இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும்போது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கீதையின் பகவான் சிவன் என்பது பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது, ரொம்ப குழப்பம் ஏற்பட்டுடும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் கீதையின் பகவான் சிவன்னு நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க, யாருமே காதில் வாங்க மாட்டாங்க, பெருசுப்படுத்த மாட்டாங்க. சில பேர் எதிர்வாதம் பண்ணுறாங்க, சண்டைக்கே வராங்க. ஆனால் உண்மையாகவே இது தெரிய வந்துருச்சுன்னா, பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா குழப்பமாயிடும். ஆனால் இன்னும் அதுக்கான நேரம் வரலை. இப்போதைக்கு அவங்களாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லையெனில் அனைவரின் இருக்கையும் அசைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அவங்கெல்லாம் பகட்டு காட்டிகிட்ருக்காங்க இல்லையா? அந்த கீதையை வச்சுட்டு அவங்கெல்லாம் வருமானம் சம்பாதிச்சிட்ருக்காங்கல்ல, அவங்களுடைய இதெல்லாம் செல்லுபடி இல்லாமல் போயிடும். அதனால் பாபா சொல்கிறார், இன்னும் அதுக்கான காலம் இருக்குது, அப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது இந்த விஷயம் தெரிந்து விட்டால் ரொம்ப குழப்பம் ஏற்பட்டுடும். ஆனால் நாளடைவில் கண்டிப்பாக தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்கிறார். பதித்த பாவன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் சுயம் கூறுகின்றார், பிரம்மாவின் உடல் மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் சத்கதி என்றால் முன்னேற்றம் செய்வித்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். பகவானின் மகா வாக்கியம், இது பதீத்த உலகம், இவர்கள் அனைவரையும் நான் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சிவபாபாவுக்கு தோணுது. இப்பொழுது அனைவருமே பதீத்தமாக இருக்கின்றனர்.
பதீத்தமானவர்கள் மற்றவர்களை எப்படி பாவனமாக்க முடியும்? முதலில் சுயம் தூய்மையாக இருக்கணும்ல, பிறகு தானே மற்றவர்களை தூய்மையாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் மரியாதையும் கூட அரைக்குறையாக கொடுக்குறாங்களாம். இன்று பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க, நாளைக்கு அவரை நீக்கிவிடுகின்றனர். நிலையாக சுகம் யாருக்குமே கிடைப்பது கிடையாது. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்களை பாபா பல வழிகளில் சொல்லி கொடுத்துட்ருக்கார். ஆக தன்னை சதா மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள மிகவும் நல்ல நல்ல யுக்திகளை பாபா சொல்கிறார். சுப பாவனை வைக்கணும். ஆக நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணராக ஆகிறேன். அதிர்ஷ்டம் இல்லையெனில் அவங்க என்ன முயற்சி செய்ய முடியும்? முயற்சியை பற்றி கூட பாபா சொல்கிறார். முயற்சி வீணாவது கிடையாது. அது எப்பொழுது வெற்றியுடையதாக இருக்கும். ராஜ்யம் ஸ்தாபனையாகிவிடும். மகாபாரத யுத்தத்தின் மூலம் விநாசம் ஏற்படும். நாளடைவில் நீங்கள் வேகம் காண்பிக்கும் பொழுது இவை அனைத்தும் ஏற்பட்டுடும். உங்கள் முயற்சி எப்போ ரொம்ப தீவிரமாகுதோ அப்போ விநாசம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்பொழுது யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிறகு அவங்களுடைய ராஜ்யம் எல்லாமே கவிழ்ந்துவிடும். எத்தனை குருக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. குருவை பின்பற்றாத மனிதர்களே யாருமே கிடையாது. சத்கதி கொடுக்கும் சத்குரு இங்கு உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் அவங்க எல்லாம் மனித குருமார்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்பேற்பட்ட குருவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடைசியாக இங்கே பாபா கிட்ட வந்து தான் ஆகணும். அவங்க பொய்யினுடைய சாம்ராஜ்யம் எல்லாம் விழதான் போகுது அப்படின்னு சொல்கிறார். அவசியம் நரகவாசிகளுக்கு விநாசமும் சொர்க்கவாசிகளின் ஸ்தாபனையும் ஆக தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள்லாம் சொர்க்கவாசியாக ஆகிட்டுருக்கிறீங்க. நரகவாசிகள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். இன்னும் லட்ச ஆண்டுகள் இருப்பதாக அவங்களாம் நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய சொத்து சேர்க்குறாங்க. தன்னுடைய குழந்தைங்க பின்னாடி எல்லாம் பராமரிச்சுப்பாங்க. தன்னுடைய குழந்தையோட ஃப்யூச்சருக்கு ஆகும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க. குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு திருமணம் செய்யணும், அவ்வளோ சொத்து கொடுக்கணும், எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாலேஜ் உங்கள் புத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை பாபா குழந்தைகளாகிய உங்களுடைய குழந்தை ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கலை, சொர்க்கவாசியாக அவங்க ஆக விரும்பவில்லை எனில், பாபா நான் இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு எனக்கு ஸ்ரீமத் கொடுங்க அப்படின்னு நீங்கள் பாபா கிட்ட கேட்கணும். கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் விட்டுவிடுங்கள்னு பாபாவும் சொல்லுவார். இதற்கு முழுமையாக நீங்கள் நஷ்டமோகா ஆக வேண்டும். நீங்கள் முதல்ல பற்றற்றவராக ஆகணும். அவங்கள்ட்டேருந்து நீங்கள் பற்றவற்றாக விலகிய நிலைக்கு வாங்க. உங்களுடைய கடமையை செஞ்சுருங்க. அவங்க கேட்கலையா விட்டுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் உயர்வான அறிவுரைப்படி நடந்து தன்னை உயர்வானவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பகவானின் வழிமுறையில் தனது மன வழியை கலக்கக்கூடாது. ஈஸ்வரிய படைப்பின் போதையில் இருக்க வேண்டும். யார் சிவபாபாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க கரெக்டாக சிவபாபாவுடைய ஸ்ரீமத் படி கரெக்டாக நடப்பாங்க. சிவபாபாவை சரியாக புரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, மன்மத்தை கலந்துருவாங்க. அதில் ஈஸ்வரிய படிப்பினுடைய போதையில் இருக்கணும். இதில் மன்மத்தெல்லாம் கலக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, தன்னை போன்றவர்களின் நன்மை செய்வதற்காக யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவர் மீதும் சுப பாவனை வைத்து ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை செலுத்த வேண்டும். இந்த செயற்கையான மரியாதையெல்லாம் கூடாது. இந்த பேருக்காக மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையாகவே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வரதானம் சொல்கிறாங்க, நிரந்தரமாக தந்தையுடன் இருக்கும் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பு தருபவராகி சகஜ யோகியாக ஆகுங்க. நிரந்தரமாக தந்தையுடன் இருக்கும் அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய சகஜ யோகியாக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடலுக்கும் உயிருக்கும் நடிப்பு இருக்கும் வரையில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதில்லை. அவ்வாறு தான் தந்தையினுடைய நினைவு புத்தியை விட்டு பிரியாது. சதா தந்தையுடன் இணைந்திருக்க வேண்டும். வேறு எந்த நினைவும் தன்னுடைய வசம் ஈர்க்கக்கூடாது. இதனையே சுலபமான மற்றும் இயல்பான யோகி அப்படின்னு சொல்ல முடியும். அத்தகைய யோகி ஒவ்வொரு நொடியும் எண்ணம், சொல், செயல் யாவிலும் ஒத்துழைப்பாக இருப்பார். சகஜ யோகி என்றால் ஒரு எண்ணம் கூட ஒத்துழைப்பு இல்லாத நிலையே இருக்காது.
அத்தகைய யோகி தான் சகஜ யோகி, சகயோகி, சக்திசாலியாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, இன்னலின் சொரூபம் ஆவதற்கு பதிலாக இன்னலை களைந்து சமாதான சொரூபம் ஆகுங்கள். பிரச்சனையின் சொரூபம் ஆவதற்கு பதிலாக தீர்வு சொரூபமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். தன்னுள் இருக்கும் ஸ்தூல மற்றும் சூட்சும பந்தனங்களின் பட்டியலை முன்னால் வையுங்கள். என்னென்ன பந்தனம் எனக்கு இருக்குன்றதை பட்டியலிடுங்க. நான் பந்தனங்களை களைந்தே தீர்வேன் என்ற லட்சியத்தை வைங்க. இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. எப்போதும் இந்த பாடத்தில் உறுதியாக இருங்கள். சுதந்திரம் பிராமண பிறவியினுடைய பிறப்புரிமை. தனது பிறப்புரிமையை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். தன்னை இல்லறவாசின்னு உணர்ந்தீங்கன்னா வலையில் பின்னப்பட்டுருவீங்க. இல்லறவாசி என்பதே வலையில் சிக்கிக்கிறது. ஆகையினால் ட்ரஸ்டியாக இருங்க. அந்த வலையிலிருந்து விடுபட்டு உங்களால் இருக்க முடியும். ஏன்னா பாபா இதில் என்ன சொல்கிறாரு, இந்த சுதந்திரம் என்பது பிராமண பிறவியினுடைய பிறப்புரிமை. அந்த டிட்டாச்சு லைஃப்பை அனுபவம் பண்ணி பாருங்கள். விடுபட்டு இருக்கிறத அனுபவம் பண்ணுங்கள். அது சங்கம யுகத்தில் தான் அதை அனுபவம் பண்ண முடியும். அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸ்தூலமாக சூட்சமாக எனக்கு எத்தனை பந்தனங்கள், எந்தெந்த பந்தனம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி அதுலேருந்துலாம் விடுபடுங்கன்னு பாபா சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.